அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் சேரலா சனா. நான் இப்போ அமல்களை கூறப்போகிறேன். அமல் 1. லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை என்று கலிமாவை முடிந்து ஏக இறைவனை நம்பிக்கை கொள்வதும் மறை நிலையை மரணிப்பதும். அமல் 2. முஹம்மது ரசூலுல்லாஹி, முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நம்பிக்கை கொள்வது. அமல் 3. அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருப்பது. அமல் 4. 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுவது. ஃபஜர், லுஹர், அஸர், மஹ்ரிப், இஷா. அமல் 5. ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்பது. அமல் 6. சதகா கொடுப்பது. அமல் 7. ஹஜ் செய்வது. அமல் 8. பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வது. அமல் 9. அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை நம்பிக்கை கொண்டு மனனம் செய்வது. அர் ரஹ்மான், அல் ஹாலிக், அஷ்ஷமது, அல் ஹையு, அல் ஹக்கீமு, அல் சலாமு. அமல் 10. சூரத்துல் முல்கை தொடர்ச்சியாக ஓதுவது. தபாரகல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயக்கும் அஹ்ஸனு அமலா. அமல் 11. கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஆயத்து குர்சியில் ஓதுவது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅலஹு ஸினத்துன் வலா நௌமு ஸமாவாத்தி வமா ஃபில் அர்தி மின் தல்லஹி யஸ்தஹு இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதிஹிம் வமா கல்ஃபஹும் வலா யஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா ஷாஅ வஸிஅஸ் ஸமாவாத்தி வல் அர்த வலா யஹீதுஹு பிஹிஃபிஸிஹிமா அல்-அலீம். அமல் 12. சூரத்துல் இக்லாஸை நேசிப்பது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அமல் 13. ரஅூது பில்லாஹி ரப்பன் வபிஸ்ஸலாமி தீனன் வபி முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த திக்ர் ஓதுவது. பொருள்: அல்லாஹ்வே இறைவனாகவும் இஸ்லாமை மார்க்கமாகவும் முஹம்மதை ரசூலாகவும் என்று நான் புரிந்து கொண்டேன். அமல் 14. சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி. இந்த துஆவை ஓதுபவருக்கு சொர்க்கத்தில் ஒரு பேற்ற மரம் நடப்படும். பொருள்: கண்ணியமிக்க அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். அமல் 15. செய்துல் இஸ்திஃபார். பாவ மன்னிப்பின் தலையாய துஆவை காலையிலும் இரவிலும் உறுதியான நம்பிக்கையுடன் ஓதுவது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது. அமல் 16. ஒழு செய்த பின் ஓதும் துஆ. அல்லாஹும்ம லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஜன்னத மினல் ஜன்னத வ தப்பா மினல் முத்தகஹிரீன். அமல் 17. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மகா தூய்மையானவன். வல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் அல்லாஹுக்கே. வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன். இந்த திக்ரை ஓதுவது. ஒவ்வொரு திக்கிற்கும் பகரமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படும். அமல் 18. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஜன்னத. இந்த துஆ அல்லாஹ்விடம் 3 முறை கேட்பது. பொருள்: அல்லாஹ்வே, உன்னிடம் நான் சொர்க்கத்தை வேண்டுகிறேன். அமல் 19. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த திக்ர் சொர்க்கத்தில் கருவூலமாகும். பொருள்: பாவத்திலிருந்து மீளவோ நன்மை செய்ய ஆற்றல் படவோ முடியாது அல்லாஹ்வை கொண்டு தவிர. அமல் 20. ஒவ்வொரு நேரம் கடமையான தொழுகைகளை தவிர்த்து 12 ரக்காத் முன்பின் சுன்னத்துகளை சுன்னத்தை முக்கத்தா வழமையான தொழுது வருவது. இவ்வாறு தொழுவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை கட்டப்படும். அமல் 21. நல்ல முறையில் ஒழு செய்து உள்ளத்துடன் 7 ரக்காத் நஃபில் தொழுவது. அமல் 24. மார்க்க கல்வியை தேடி பயணிப்பது. அமல் 25. அல்லாஹ்வின் பாதையில் புனித போர் தியாக மரணம் அடைவது. அமல் 26. தக்வா அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வது. அமல் 27. நற்குணம் மக்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வது. அமல் 28. நாவ பாவங்களை விட்டு பாதுகாப்பது. அமல் 29.
உலகத்தின் பாவங்களை விட்டும் பாதுகாப்பது. அமல் 30 சலாம் பரப்புவது. அஸ்ஸலாம் அலைக்கும் அலைக்கிசலாம். அமல் 31 பசித்தோருக்கு உணவளிப்பது. அமல் 32 உறவுகளிடம் சேர்ந்து வாழ்வது. அமல் 33 இரவில் தொழுவது தஹஜத். அமல் 34 உயிரினங்கள் விலங்குகளுக்கு மற்றும் பறவைகளுக்கும் உணவளிப்பது. அமல் 35 கடனாளிக்கு அவகாசம் கொடுப்பது அல்லது கடனை தள்ளுபடி செய்வது. அமல் 36 அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பது. அமல் 37 அனாதைகளை அணவளிப்பது. அமல் 38 உண்மை பேசுவது. அமல் 39 பள்ளிவாசல் கெட்டுவது. இந்த அமலை செய்வதற்கு சொர்க்கத்தில் மாளிகை கெட்டப்படும். அமல் 40 இறையூர் பொருட்களை பாதையிலிருந்து அரவணைப்பது. அமல் 41 பிரியமானவர்களின் பிரிவில் நன்மை நாடி பொறுமை காட்பது. அமல் 42 கண் பார்வை பறிபோது பொறுமை காட்பது. அமல் 33 அமல் 43 நோயை பொறுத்து கொள்ளுதல். அமல் 44 குழந்தை இறந்துவிட்டால் பொறுமை காட்பது. பிறர் மீது நல்ல எண்ணம் வைப்பது மற்றும் பொறாமைப்படாமல் இருப்பது. அமல் 47 நோன்பு நோற்பது. ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. ஏழைக்கு உணவளிப்பது. நோயாளியை நலம் விசாரிப்பது. இந்த 4 அமல்களையும் ஒரே நாளில் செய்வது. பெண் பிள்ளைகளை நல்ல முறை வளர்த்து பராமரிப்பது. அமல் 49 பெருமை மோசடி கடனாகிய 3 விடுபட்ட நிலையில் மரணிப்பதும். அமல் 50 கோவப்படாமல் இருப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.